Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a successful day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 13, lesson sound from 8th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. இந்த டாபிக் பற்றி இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் எல்லாத்துலேயுமே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப சவுண்டுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா? பிகாஸ் இட் கம்யூனிகேட்டட். இது என்ன பண்ணுது, நம்மளோட இமேஜினேஷன்ஸ், நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. ஓகே, இது கம்யூனிகேஷன் ப்ராசஸில் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ வைப்ரேட்டிங் பாடி. ஒரு வைப்ரேஷன் நடக்கிறதுனால தான் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். வைப்ரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸில் வந்து சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ அதுவும் வந்து வைப்ரேஷன்னால தான் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம் ஃபார் ப்ராபகேஷன். சவுண்ட் வந்து ஒரு மீடியம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அடுத்தது லவுட்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். வேக்கம் பார்த்தாச்சு. வி ஹியர் சவுண்ட் த்ரூ அவர் இயர். நம்மளோட இயர் ஃபுல்லாக, இயரில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இயர் ட்ரம்னா என்ன, நம்மளோட ஹியூமன் இயர்ஸில் என்ன பார்ட்ஸ் இருக்குது அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். ஓகே, ஆம்ப்ளிடியூட், டைம் பீரியட் and frequency of a vibration. So amplitude, time period and frequency of a vibration. அதாவது அலைவீச்சு. ஓகே, அதாவது ஒரு அதிர்வு நடக்கும்போது அதோட உச்ச இழிவெல்லைன்னு சொல்லுவோம். எவ்வளோ தூரம் வந்து அந்த லென்த்து போகுதோ அதுதான் அந்த வைப்ரேஷன். ஆம்ப்ளிடியூடு எவ்வளோ தூரம், அந்த வீச்சு வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? அதாவது அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் இஸ் காலகட்டம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம் டைம் பீரியட். அண்ட் ஃப்ரீக்வென்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மூணுத்தை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வி ஹாவ் லேர்ன்ட் தட் த டு அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் வைப்ரேஷன். ஸோ இப்படி முன்னும் பின்னமாக வந்து போகுது இல்லை, அந்த ஒரு விஷயந்தான் வந்து வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பொருட்களில் இந்த விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம். ஓகே, திஸ் மோஷன் இஸ் ஆல்சோ கால்டு ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இந்த மாதிரி முன்னும் பின்னுமாக போயிட்டு வர ஒரு மோஷன் தான் வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் ஆல்ரெடி learned in earlier classes about the oscillatory motions and its time period. ஸோ செவன்த்லேயே வந்து ஆசிலேஷன்னா என்ன, அப்படி டைம் பீரியட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன் டைம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு இதுதான் வந்து ஆசிலேட்டரி. ஓகேங்களா? ஆசிலேட்டரி பீம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பீம்லேருந்து ஒரு பீம் இருக்கும். அந்த பீம்லேருந்து ஒரு த்ரெட்டு ஒன்று டைப் பண்ணி கீழே ஒரு அயன் ராடை வந்து இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து இழுத்து விடும்போது இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு கல்லை வந்து கைத்தில் கட்டி மேலே தொங்க விட்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை இழுத்து விடும்போது இது வந்து 0 பாயிண்ட்டு, இது ஏ, இது பி. ஸோ இந்த பெண்டுலம் வந்து ஃப்ரண்ட் போயிட்டு திரும்ப ரிட்டன் இங்கே போயிட்டு இந்த ஒரு பிளேஸ்க்கு வருது தெரியுமா, இந்த ஒன் ரொட்டேஷன். ஸோ இதுதான் வந்து ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன் ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்து டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட் இஸ் கால்டு த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆசிலேஷன். ஸோ ஒரு டைமுக்கு, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் எத்தனை நடக்குதோ அதுதான் வந்து அலைவெண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 செகண்ட், அந்த 60 மினிட்ஸில் அந்த ஒன் ஆசிலேஷன் வந்து நிறையா தடவை நடக்கும். ஒரு 20 டைம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 தான் வந்து ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 20 ஃப்ரீக்வென்சி நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ரீக்வென்சி இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? ஹெர்ட்ஸுன்றது என்னென்னா அதிர்வெண்ணோட அலகு. ஓகேங்களா? இப்போ யூனிட்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ வந்து சவுண்ட் போயிருக்கோ அதை தான் வந்து நம்ம அந்த அதிர்வெண் வைப்ரேஷன் எவ்வளோ நடந்திருக்கோ அதை தான் ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் சிம்பிள் இஸ் HZ.
A frequency of 1 hertz is 1 oscillation per second. Per secondக்கு ஒரு ஆசிலேஷன் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா அதை வந்து 1 hertz அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? If an object oscillates 20 times in 1 second, 1 secondல 20 டைம் நடந்துச்சுன்னா it is 20 hertz. ஓகேங்களா? ஸோ 20 hertz, அதாவது 20 hertz is 20 oscillations per 1 second அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேங்களா? You can recognize many familiar sounds without seeing the objects producing them. ஸோ நம்மளுக்கு அங்கே கேட்குற சவுண்டை வச்சு அது என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் எங்கே வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்மளால் ஓரளவு என்ன பண்ண முடியும், இமேஜின் பண்ணி சொல்ல முடியும். தீஸ் சவுண்ட்ஸ் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட் டு எனேபிள் யூ டு ரெகக்னைஸ் தெம். ஸோ நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா, இது என்ன சவுண்டு அப்படின்றது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எப்படி இருக்குது, ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சவுண்டுமே வந்து டிஃபர் ஆகிருக்கு. Have you ever thought what factors make them different? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து எதனால் இருக்குது அப்படின்றத நம்ம இது வரைக்கும் வந்து யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான மீனிங் ஓகேங்களா, அந்த மாதிரி ஏன் சவுண்ட்ஸ் வந்து இப்படி வேரியஸ் ஆகுது. ஸோ மெயினாக வந்து ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வென்சி ஆர் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எனி சவுண்ட். எந்த ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆனாலும் அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வென்சி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குது. கேன் பி டிஃப்ரென்ஷியேட் சவுண்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வென்சி. ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் அண்ட் வந்து டிஃபர் ஆகிறதுனால மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு சவுண்டையுமே வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு லவுட்னஸ் அண்டு பிட்ச். ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு வந்து லவுடாக போகுது, ஓகே, ஸோ எந்த அளவுக்கு போயிட்டு தொட்டு வருது, ஒரு உச்சகட்டம் சொல்லுவோம்ல, அதுதான் பிட்ச்சு. லவுட்னஸ்ன்றது ரொம்ப ஓவர் சவுண்டு. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியுமோ அதுதான் பிட்ச்சு. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி பார்ப்போம். Okay, this one. Loudness of sound is proportional to the square of a amplitude of the vibration producing the sound. ஓகேங்களா, அதாவது சவுண்டு வந்து வைப்ரேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சாரி, ஆம்ப்ளிடியூட் ஆகுது இல்லை, ஒரு பர் செகண்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ நடக்குதோ அதில் வைப்ரேஷன் மூலிமா தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து வைப்ரேஷன் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வைப்ரேஷனில் ஆம்ப்ளிடியூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து லவுட்னஸ்க்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குது. எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு லவுட்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ஆம்ப்ளிடியூட் பிகம்ஸ் ட்வைஸ் த லவுட்னஸ் இன்க்ரீஸ் பை எ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. ஓகே, அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ட்வைஸ் டைம் ஆச்சுன்னா லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. The loudness is expressed in a unit called decibel. ஸோ டெசிபல்ன்ற யூனிட்டால் நம்ம எவ்வளோ சவுண்டு வருதோ அந்த சவுண்டை நம்மளால் டெசிபல் அப்படின்ற யூனிட் வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். The following table gives some ideas of the loudness of sound coming from various sources. ஸோ நார்மல் ப்ரீத்திங், நம்ம வந்து மூச்சு இழுத்து விடுறோம்ல, அது வந்து 10 டெசிபல். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நம்ம மூச்சு இழுத்து விடுறது நம்மளுக்கு நல்லா கிளியராக கேட்கும். ஸோ அது வந்து 10 டெசிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட் விஸ்பர், ஓகேங்களா, ஸோ சாஃப்ட் விஸ்பர் பார்த்தீங்கன்னா 30 டெசிபல். ஸோ குசுன்னு பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்ன, 30 டெசிபல். நார்மல் கான்வர்சேஷன், நார்மலாக பேசிக்கிறது, நம்ம 2 பேரும் நல்லா பேசுவோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் கிளாஸில் உட்காந்து பேசுகிறீங்களே அந்த மாதிரி நார்மல் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா 60 டெசிபல். பிஸி டிராஃபிக் ஜாமில் வர சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 70 டெசிபல். ஆவரேஜ் ஃபேக்டரி, ஸோ ஃபேக்ட்ரியில் வர சவுண்ட்ஸு, எல்லா விதமான ஃபேக்ட்ரியிலும் வர சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 80 டெசிபல். அபவ் 80 டெசிபல் த நாய்ஸ் பிகம் ஃபிசிக்கலி பெயின்ஃபுல். 80க்கு மேலே சவுண்ட் போச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்மளால் கேட்க முடியாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு பெயின் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். லவுட்னஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூடை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது என்னென்னா இப்படி தான் வந்து சவுண்டு வளைஞ்சு போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ இந்த வளைஞ்சு போகுது இல்லை, இதுதான் இந்த மாதிரி வளைஞ்சு போகிறதுக்கு பேர் தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எந்த அளவுக்கு இப்படி பெருசாக வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி லவுட்னஸ் வந்து வேரியஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
when the amplitude of vibration is large, the sound produced is loud. ஓகேங்களா, ஆம்ப்ளிடியூடு வந்து வைப்ரேஷன் மூலயமா ஆம்ப்ளிடியூட் அதிகமாக பெருசாச்சுன்னா சவுண்ட் ப்ரொடியூஸும் வந்து அதாவது லவுடும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. சவுண்டு ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லவுடாக கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, when the amplitude is small, the sound produced is feeble. ஆம்ப்ளிடியூட் சின்னதாக வந்துருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த மாதிரி பெருசாக போச்சுன்னா சவுண்டு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லவுடாக இருக்கும். இதுவே ஆம்ப்ளிடியூட் வந்து சின்னதாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சின்னதாக போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபீபிளாக இருக்கும். சவுண்டு அதாவது இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு compare the sounds of a baby with that of an adult. ஸோ அடல்ட்டோட சவுண்டும் பேபிஸோட சவுண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா அடல்ட்டோட சவுண்டு கொஞ்சம் கணேர்னு இருக்கும், ஆம்ப்ளிடியூடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் வந்து பிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில்ட்ரன்ஸோடது பார்த்திங்கன்னா பிச்சு இன்க்ரீஸ் ஆகும், ஆம்ப்ளிடியூட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, the frequency determine the shrillness or pitch of a sound. If the frequency of vibration is higher, we say that the sound is shrill and has a higher pitch. ஸோ வந்து பிச் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது ரொம்ப அதிர்வு அதிகமாக இருக்குது, பிச் சவுண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இஃப் த ஃப்ரீக்வென்சி ஆஃப் வைப்ரேஷன் இஸ் லோவர், we say that the sound has a lower pitch. ஸோ வந்து ஃப்ரீக்வென்சி அதாவது வைப்ரேஷன் லோவாக இருந்துச்சுன்னா அந்த பிச்சும் வந்து லோவஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எ ட்ரம் வைப்ரேட்ஸ் வித் எ லோ ஃப்ரீக்வென்சி. ட்ரம் வந்து வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வென்சி லோவாக இருக்கும், பட் சவுண்ட் வந்து லவுடாக இருக்கும். ஓகேங்களா, therefore it produces a low pitch sound. On the other hand, a whistle has a high frequency and therefore produces a sound of higher pitch. A bird make a high pitched sound, whereas a lion make a low pitched roar. However, the roar of a lion is very loud, while the sound of the bird is quite feeble. என்னடா இது, பேர்ட்ஸ் வந்து சவுண்டாக இருக்குது, பிச் வந்து ஹையாக இருக்குது, பட் சவுண்டு வந்து லோவாக இருக்குது, அதாவது வைப்ரேஷன் லோவாக இருக்குது, ஃப்ரீக்வென்சி லோவாக இருக்குது அப்படி சொல்கிறாங்களே பார்க்காதீங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஓகே ஸோ லிசன். ஸோ இதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட், டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வென்சி. ஸோ சவுண்டு வேயோட இந்த 3 பார்ட்டு சொன்னேன்ல, அதாவது வீச்சு, கால நேரம், காலகட்டம், அடுத்தது வந்து அதிர்வெண். இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடும். இதை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்போ சவுண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு, வைப்ரேஷன் ஆனதும் சவுண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. மூவ் ஆனதில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு கேர்வ் காட்டியிருக்கா. ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேர்வ் மாதிரி இருக்குது. இந்த கேர்வில் எவ்வளோ ஹைட் போயிருக்கோ, ஓகேங்களா, இவ்வளோ ஹைட் போயிருக்குன்னா இந்த ஹைட்டை தான் உங்களுக்கு ஆம்ப்ளிடியூடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் என்ன ஆகுது, சவுண்டு வந்து டிஃபர் ஆகுது. ஆம்ப்ளிடியூடு அப்படின்றது ஸோ இந்த கீழே இருக்கிற அந்த டைம் பீரியடுக்கும் அது எவ்வளோ தூரம் ஹைட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஆம்ப்ளிடியூட். ஓகே, நெக்ஸ்ட்டு அனதர் டைம் பீரியட் அப்படின்றது என்னென்னா அது ஒன் ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் பீரியட். ஓகேங்களா, ஒன் ஆசிலேஷன்ன்றது போயிட்டு திரும்ப ரிட்டன் அந்த பிளேஸ்க்கு வர்றது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0க்கு வந்து திரும்ப அடுத்த பார்ட்டுக்கு போய்ட்டு திரும்ப 0க்கு வரும். இதுதான் வந்து ஒன் ஆசிலேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஒன் ஆசிலேஷன் தான் வந்து நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வென்சி அப்படின்றது என்ன, டைம் பீரியடை 1ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டைம் பீரியட் வந்து உனக்கு எவ்வளோ டைம் வந்துச்சுன்னா ஒரு 20 minutes அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை 5 minutes வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வென்சி அப்படின்றது என்னென்னா 1/5. ஸோ இதை டிவைட் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து உங்களுக்கான ஃப்ரீக்வென்சி. ஸோ ஃப்ரீக்வென்சின்றதை வந்து நம்ம மியூவில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா, மியூன்ற ஒரு சிம்பிள் கொடுக்கும். ஸோ இதுதான். ஓகே,
ஸோ another one, சவுண்ட் வந்து ஏன் லவுடராக இருக்குது, ஏன் வந்து உங்களுக்கு ரொம்ப சவுண்ட் வந்து ஃபீபிளாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து டிஃபர் ஆகிறத பொறுத்து தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து வேரியஸ் ஆகுது. ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் சின்னதாச்சுன்னா, நம்ம சொன்னோம்ல ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது, ஆம்ப்ளிடியூடு வந்து லோவஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சாஃப்ட் சவுண்டு. ஓகேங்களா, ஆம்ப்ளிடியூட் லோவாக இருந்துச்சுன்னா அது சாஃப்ட் சவுண்ட். அதுவே ஆம்ப்ளிடியூட் ஹையாக இருந்துச்சுன்னா, பீச்சுன்னு சொல்லுவோம்ல, ஸோ ஆம்ப்ளிடியூட் ஹையாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன, லவுடர் சவுண்ட். ஓகேங்களா, ஆம்ப்ளிடியூட் ஹையாக இருந்துச்சுன்னா அது வந்து லவுடர் சவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு another one. ஸோ இது வந்து பிச்சு. ஓகேங்களா, பிச் அப்படின்னா என்னென்னா, இந்த சின்னதாக இப்படி முடிஞ்சிச்சுன்னா இது வந்து லோவர் பிச்சு, இதுவே ஹையாக போச்சுன்னா இது வந்து ஹையர் பிச். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு இதே மாதிரி பாருங்கள், ஆம்ப்ளிடியூடுன்றது ஹைட்டு, ஆம்ப்ளிடியூட் சின்னதாக இருந்துச்சுனாலோ இல்லை பிச்சு வந்து சின்னதாக இருந்தாலோ அது வந்து சவுண்டு லோவாக இருக்கும். ஆம்ப்ளிடியூட் ஹையாக இருந்தாலோ இல்லை பிச் வந்து ஹையாக இருந்தாலோ உங்களுக்கு என்ன இருக்கும், சவுண்டு லவுடராக கேட்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக பண்ணுற பாருங்க, சாஃப்ட் சவுண்டு இது வந்து இந்த ஆம்ப்ளிடியூட் சின்ன பிச் வந்து சின்னதாக இருக்குது. பிச்சுன்றது இது வந்து இங்கே லாஸ்ட்டாக போய் முடியுதுல்ல, இந்த ஷார்ப்னஸ் தான் நம்ம பிச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது ஆம்ப்ளிடியூட் லோவாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிச்சும் லோவாக இருக்குது. ஸோ இது வந்து சாஃப்ட் சவுண்ட். ஓகேங்களா, ஸோ இது ஆம்ப்ளிடியூட் ஹையாக இருக்குது, பிச்சும் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் எ லவுட் சவுண்ட். ஓகேங்களா, ஸோ லயன்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ட்ரம் கொடுத்துருக்காங்க. ட்ரம்மில் வர சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக இருக்குது, பட் ஃப்ரீக்வென்சி கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ விசிலில் பார்த்தீங்களா ரொம்ப கிட்ட ஃப்ரீக்வென்சி ரொம்ப 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 கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ பிச்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சவுண்ட் வேரியேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும் கம்பேர் தென் த ட்ரம். ஓகேங்களா, ஸோ எவ்ரிடே யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட். சில்ட்ரனோட வாய்ஸும் நம்ம கேட்டிருப்போம், அடல்ட்டோட வாய்ஸும் கேட்டிருப்போம். Do you find any difference in their voice? Can you say that the frequency of the voice of a child is higher? ஓகேங்களா, ஃப்ரீக்வென்சி வந்து நம்ம பேசுகிறது, சின்ன குழந்தைங்க பேசுகிறது ரொம்ப அதிகமாக சவுண்டாக இருக்கும். ஓகேங்களா, கீச்சு அப்படின்னு கத்துறது தெரியுமா, அதுதான் அந்த ஃப்ரீக்வென்சி. ஓகேங்களா, ஃப்ரீக்வென்சின்றது நிறையா வந்துச்சுன்னா அந்த கீச்சுன்னு சவுண்ட் கேட்கும். இப்போ விசிலுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு அலைவரிசை போட்டு காட்டியிருந்தாங்கல்ல, அந்த ஆம்ப்ளிடியூடு அந்த மாதிரி கிட்ட அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து என்ன, உங்களுக்கு நல்லா கீச்சுன்னு கேட்குறது. ஓகேங்களா, ஸோ அது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணீர்னு கேட்கும், பட் இருந்தாலும் அந்த லவுட்னஸ் கொஞ்சம் லோவஸ்ட்டாக தான் கேட்கும். ஓகே, usually the voice of a woman has a higher frequency and is stiller than that of a man. ஓகேங்களா, மேன் பேசுகிறத விட, மேன் வந்து சிங் பண்ணுறத விட ஃப்ரீக்வென்சி உமன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உமன்ஸனால் ஈஸியாக வந்து ஹை பிச் பாட முடியும். ஓகேங்களா, கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் காம்படிஷன் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது சாங் வந்து மேக் பண்ணும்போது உமன்ஸால் கன்ஃபார்ம் வந்து அந்த ஹை பிச் போக முடியும், அவங்க ஹை பிச் வச்சு நல்லா பாட முடியும். பட் வந்து ஜென்ஸால் அது முடியாது. ஸோ அப்படி அந்தளவுக்கு பாடியிருந்தாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே students, that's the end of our topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students, thank you to all. Happy learning.